ஹேர் பேக் போடுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு திரும்ப அந்த இடம் அப்படியே வெள்ளையாக இருக்கும். டேண்ட்ரஃப் க்யூர் ஆகிருக்கும். மற்றபடி நமக்கு அந்த இச்சிங்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையாக வரும். ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இந்த இஷ்யூலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப 15 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், ஆனால் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் மட்டும் போடாமல் உங்களுக்கு எப்போல்லாம் இந்த கஞ்செல்லாம் கிடைக்கிதுல, சாப்பாடு வடித்த கஞ்சி, தயிர்லாம் பழசாயிடுச்சுன்னா நம்ம எடுத்து கீழே ஊற்றிடுவோம். அப்போ ஊற்றாமல் அதை நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர், அதில் உள்ள ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் எந்த இச்சிங்னஸ் ப்ராப்ளமு, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் அதை க்யூர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தயிர், அந்த சாப்பாடு வடித்த கஞ்சி, புளிச்சு போனது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் அரப்புத்தூள் இப்படிலாம் யூஸ் பண்ணி ஹேர் பேக் போடுறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீயக்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்க அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதே தண்ணியாக உங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லை அரிசி கழுவுன தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் பேக் போட டைம் இல்லைங்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்பையும் அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வராது. அந்த புளிச்ச ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே வராது. அதை நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுறனால அது உங்களுக்கு க்யூர் ஆகிடும். இன்னொன்று முக்கியமாக நம்ம ஸ்கேல்ப்பை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். ஹேருமே ட்ரை ஆகாது, நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஹேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறப்ப ரொம்பவே நம்ம ஹேரில் அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேரோட எண்டை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வேஸ்லின் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஹேரோட எண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது ஹேரோட எண்டுக்கு மட்டும் கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு படுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அது அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆயில்னால் அப்படிலாம் இருக்காது. மார்னிங் நீங்கள் கிளம்புறப்ப அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கப்ப அது உங்களுக்கு அப்படியே நல்லா மாய்ஸ்டராக அப்படியே இதாகிடும். அதுக்கப்புறம் ஹேர் நல்லா லாங்காகவும் வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக நிறையா வாட்ரு இன்டேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இனிமேல்லாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்ரு, நிறைய வெள்ளரி பிஞ்சு, என்னெல்லாம் சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேரையும் ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் ஆயில் பாத் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, அது ரொம்பவே மஸ்ட்டு. நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஹேர் பேக்லாம் போட டைம் இல்லை அப்படின்னா ட்ரை ஹேர் பேக்கும் நம்ம வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹேருக்கு ஜெல்லுமே சொல்லியிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ண டைம் இல்லைங்கிறவங்க இந்த தயிர் இந்த மாதிரி விஷயத்த கூட ட்ரை பண்ணலாம். அது ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். தேங்காய் பால் அந்த மாதிரி விஷயம் கூட நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரப்ப அவங்க அந்த ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். இன்னொன்று அந்த ஃப்ரீசினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்ம சீப்பை வச்சு சீவுறப்ப சீப்பை வந்து வலிக்கிட்டு போவோம். அப்போ தான் நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்குங்கிறது மாதிரி. நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இல்லைங்கிறது நமக்கு ஹேர் வெடிச்சு இருக்கும். இன்னொன்று ஃப்ரீசினஸ்ஸாக இருக்கும். ரொம்பவே முடி பார்க்கவே ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் நல்லா இதாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும், ஹேர் பேக் போடணும். நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஹேரும் நல்ல உயிராக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கவே நமக்கே ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம முடியை இழுக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிட்டு வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலை பின்னுறப்ப இப்படி இழுக்கிறப்ப லைட்டாக இப்படினாலே பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாலே நம்ம முடி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் போடுறனால நமக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும், திரும்ப டேண்ட்ரஃப் வராது. அதே நேரத்தில் நம்ம ஹேர் ஃபாலையுமே அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்ம ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, வேப்பிலை தேவை, வெந்தயம் தேவை, தயிர் தேவை, முட்டை தேவை, நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் தேவை. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே வெந்தயத்தை ஊற போட்டுருங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி வெந்தயத்தை ஊற போட்டுக்கோங்க. நார்மல் லென்த்து ஹேராக இருந்தது அப்படின்னா நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வெந்தயத்தை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு எக்கை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையே அதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி மறுபடியும் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது க்ரீம் டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வெந்தய தண்ணி, கருஞ்சீரகம், இந்த மாதிரி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, இல்லை சாப்பாடு வடித்த கஞ்சி, இந்த மாதிரி எது கூடயாவது நீங்கள் ஷாம்பு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஷாம்புவில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேரை அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் பண்ணாது. முக்கியமாக ஸ்கேல்ப்பு ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். ஸோ அந்த வாட்டரை நீங்கள் கீழே ஊற்றிடாமல் அதை ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லாட்டி ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் ஹேர் ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிட்டு அதை நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்பிட்டன்ஸ் வர இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்பையும் அது ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த தண்ணி வெந்தயம் ஊறின அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். அது நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. இன்னொன்று அந்த தண்ணியுமே நல்ல வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் பேக் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வேப்பிலை நம்ம ஹேரில் உள்ள அதாவது பேட் ஸ்மெல் ஏதாவது நம்ம ஹேரில் வந்துச்சு, ஏதாவது வேர்வையெல்லாம் அதிகமாக வரப்போ நம்ம ஹெல்மெட்லாம் நிறையா யூஸ் பண்ணி ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப ரொம்ப நம்ம தலையெல்லாம் வேர்த்துருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த ஸ்வெட்டிங்க்கே நல்ல ஸ்மெல் அடிக்கும். அந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்ம தலையில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு வேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வரனால நம்ம ஹேர் நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் நம்ம முடியை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்சர் லாக் பண்ணி வச்சுக்கோம். ஸ்கேல்ப்பு ட்ரையாக இருந்தால் தான் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு வெந்தயம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது கூட தயிரும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்ம முடி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு அந்த வெந்தயமும் தயிரும் யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடி நல்லா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், ஃப்ரீசினஸ் இல்லாமல் பார்த்துக்கும். முக்கியமாக நெக்ஸ்ட் இதில் நம்ம எக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எக்கு யூஸ் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம முடி நல்லா தனித்தனி ஸ்டாண்ட்ஸாக தெரியும், தனித்தனி முடியாக தெரியும். அப்படி இருக்கப்போ முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா வால்யூமாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம முடியோட திக்னஸையும் அதை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த ஹேர் பேக்கில் நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம முடி ரூட்லேருந்தே நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி நல்லா பிளாக்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முடிக்கு ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். நேச்சுரலாகவே நம்ம முடி ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சைனஸ் இருக்கவங்க ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே டேண்ட்ரஃப் இருக்குது, அதேமாதிரி டேண்ட்ரஃப் வந்துட்டு அந்த இடம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, அதே மாதிரி பூச்சி வெட்டு ப்ராப்ளம், சொரியாசிஸ், ஸ்கேல்ப்பில் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் போடுறப்ப இந்த ஹேர் பேக் நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். முக்கியமாக உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு திரும்ப வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஷ்யூ எதுவும் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.